வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மிகச்சிறந்த பண்பாளரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வரிசையாக முதலமைச்சர்களோட வாழ்க்கை வரலாறை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த 10 முதலமைச்சர்களோட வாழ்க்கை வரலாறை நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். செக் பண்ணாதவங்க ப்ளீஸ் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தமிழகத்தோட 11வது முதலமைச்சரான பூசா குமாரசுவாமி ராஜா அவர்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக அரசியலில் காமராஜர், ஓமாந்தூரார் போன்ற ஜாம்பவான்கள் வாழ்ந்த அதே காலத்தில் சத்தமே இல்லாமல் பல சாதனைகளை செய்த ஒரு முதலமைச்சர் இருந்தார். அவர்தான் பூசபதி சஞ்சீவி குமாரசுவாமி ராஜா அவர்கள். ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து தனது சொத்துக்கள் அனைத்தையும் மக்களுக்காக கொடுத்துவிட்டு மிக எளிமையாக வாழ்ந்து மறைந்த இந்த ராஜபாளையத்து ராஜாவின் தியாக பயணத்தை இன்று விரிவாக பார்க்க போகிறோம். 1898 வருஷம் ஜூலை மாதம் 8ஆம் தேதி இன்றைய விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையத்தில் பிறந்தவர். அவர் பிறக்கும் போதே ஒரு பெரும் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் விதி அவருக்கு சோதனைகளை தந்துச்சு. இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்த அவர் தனது பாட்டியின் வளர்ப்பில் வளர்றாரு. தன்னிடம் இருந்த வசதிகளை வைத்து அவர் சொகுசாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் 1917 வருஷத்தில் அன்னிபெசன்ட் அம்மையாரின் ஹோம் ரூல் இயக்கத்தில் இணைந்த போதே அவரது தியாக பயணம் தொடங்கிவிட்டது. 1921 மகாத்மா காந்தியை சந்தித்த தருணம் அவரது வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. குமாரசுவாமி ராஜா அவர்கள் மிகச்சிறந்த இசைப்பிரியர். ஆனால் தேசப்பணி என்று வந்துவிட்ட பிறகு தனது கலை ஆர்வத்தை கூட 2ஆம் இடத்தில் தான் வைத்தார். காந்தியடிகளின் அழைப்பை ஏற்று விலை உயர்ந்த ஆடைகளை தீயிட்டு கொளுத்தினார். வாழ்நாள் முழுவதும் கதர் ஆடையை மட்டுமே அணிவேன் என்று உறுதியும் எடுத்தார். ராஜபாளையத்தில் காதி இயக்கத்தை பெரிய அளவில் வளர்த்தெடுத்தார். இதற்காக அவர் பட்ட கஷ்டங்கள் ஏராளம். விடுதலை போராட்ட காலத்தில் அவர் ஒரு போர் வீரனாக திகழ்ந்தார். 1932 வருஷம் சட்ட மறுப்பு இயக்கத்தில் பங்கேற்று ஓராண்டு கடுங்கால தண்டனையும் பெற்றார். வேலூர் மற்றும் கண்ணனூர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்த போதுமே மற்ற கைதிகளின் நலனுக்காக போராடினார். அவர் ஒருபோதும் பதவியை எதிர்பார்த்து போராடியவர் கிடையாது. நாட்டின் சுதந்திரமே அவரது ஒரே இலக்காக இருந்துச்சு. 1949 வருஷம் ஏப்ரல் மாதம் சென்னை மாகாணத்தின் முதல்வராக பதவியேற்றார். இவர் பதவியில் இருந்த 3 ஆண்டுகள் மிக முக்கியமானவை. நில சீர்திருத்தம், ஏழை விவசாயிகளுக்கு நிலம் கிடைப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகளை துரிதப்படுத்தினார். அடுத்ததாக நிர்வாக தூய்மையை நம்ம சொல்லலாம். அதிகார வர்க்கத்தில் லஞ்சம் புகாமல் இருக்க கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தவரும் இவர்தான். அடுத்ததாக கல்வி பணிகளை நம்ம சொல்லலாம். கிராமப்புறங்களில் பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவரும் இவரை சொல்லலாம். பிரிவினைக்கு எதிர்ப்பு, அதாவது மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பே அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லும் ஒரு சிறந்த நிர்வாகியாக திகழ்ந்தார். 1952 வருஷம் நடந்த முதல் பொது தேர்தலில் அவர் தோல்வியடைந்தார். ஒரு முதலமைச்சராக இருந்தும் தனது தோல்வியை சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொண்டார். மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று கூறி அமைதியாக பதவி விலகினார். பதவி போன பின்பு ஒரு சாதாரண மனிதராக தனது சொந்த ஊருக்கு பேருந்திலேயே பயணம் செய்த கதையெல்லாம் இன்னைக்குமே ராஜபாளையத்தில் பேசப்படுது. இவரது நேர்மையை கண்ட நேரு அரசு இவரை 1954 ஒடிஷா மாநில ஆளுநராக நியமித்தது. அங்கேயும் தனது எளிமையால் ஒடிஷா மக்களின் மனதை வென்றார். ஆனால் பதவி சுகம் அவருக்கு பிடிக்கல. 2 ஆண்டுகளில் பதவி விலகிவிட்டு மீண்டும் சமூக சேவை செய்ய தனது சொந்த ஊருக்கே வந்தார். தன்னுடைய பூர்வீக வீட்டை மக்களுக்காக, பொது காரியங்களுக்காக கொடுத்தாரு. ராஜபாளையத்தில் இன்னைக்குமே நாம் பார்க்கக்கூடிய பல கல்வி நிறுவனங்கள் இவர் கொடுத்த இந்த ஒரு உதவிதான். 1957 வருஷம் மார்ச் மாதம் 16ஆம் தேதி இந்த உத்தம தலைவர் உலக வாழ்வை நீத்தாரு. அமைதி செல்வர் என்று அழைக்கப்பட்ட குமாரசுவாமி ராஜா போன்றவர்கள் அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக நாம சொல்லலாம். அதிகாரத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கு. ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு குமாரசுவாமி ராஜா ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நாம சொல்லலாம். அப்படிப்பட்ட பூசபதி சஞ்சீவி குமாரசுவாமி ராஜா அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.